நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து ரன் பண்ணிட்டு வரோம். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துட்டு வரோம். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீமினரி கம் மெயின்ஸுக்கு தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வரோம். அதுல உங்களுக்கு ஒவ்வொரு மாசமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் நம்ம ஃப்ரீ பிடிஎஃப் உடைய, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இந்த மந்த்துக்கான ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், அதாவது மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். இதில் நமக்கு குறிப்பாக தினமணி தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து முக்கியமான விஷயம் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்தில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மெஜாரிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 4 ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைக்கணும். அப்ப அதுல அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால அவங்க ஒரு தனி பெரும் கட்சியா தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வின் பண்ணிருப்பாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி இருந்ததே தவிர அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெஜாரிட்டி அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தான் என்ன பண்ணிருப்பாங்க, வின் பண்ணிருப்பாங்க. அப்ப 108 சீட்டு இருந்திருக்கும். எவ்வளவு வேணும் மெஜாரிட்டிக்கு அப்படின்னா 118 சீட்டு வேணும். அப்ப அது இல்லை. அப்ப இல்லாத போது இங்க தொங்கு சட்டசபை அமையும். இப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் இதுல பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். வாட் இஸ் மெஜாரிட்டி? ஓகேவா? அப்ப மெஜாரிட்டினா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ஆளுநர் முதல்ல யாரை அழைக்கணும் முன்னுரிமை அடிப்படையில, அவருக்கு ஆர்டிகல் 163 படி வந்து பாத்தீங்க அப்படின்னா விருப்புரிமை அதிகாரம் இருக்கு. அப்ப அந்த விருப்புரிமை அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவாரு, அதுல சர்க்காரியா கமிஷன் என்ன மாதிரியான பரிந்துரை கொடுத்திருக்கா, இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா எது, தேர்தலுக்கு முன்பு உருவாகக்கூடிய கூட்டணி, அதாவது போஸ்ட் போல் அலைன்ஸ்னா என்ன, ப்ரீ போல் அலைன்ஸ்னா என்ன அப்படின்ற தெளிவா நம்ம கொடுத்திருப்போம். அதே மாதிரி ஹாங்கர் அசம்பிளினா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவா என்ன பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். அதுக்கான எல்லாமே உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துமே நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம். நம்மளுடைய சேனலை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா உதவும். ஏன்னா நம்ம நிறைய டெஸ்ட் பேட்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ பிடிஎஃப்பும் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கொலாஷன் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்திருப்போம். அவுட் சைட் சப்போர்ட்னா என்ன அப்படின்றத பார்த்திருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, பாருங்க. அடுத்து வெளி ஆதரவு, அவுட் சைட் சப்போர்ட்னா என்ன, சுயேட்சைகளுடைய ஆதரவு எப்படி இருக்கும், எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பிரிமினரி கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃப்ளோ டெஸ்ட்னா என்ன, அது எங்க நடத்தப்படுது அப்படின்றது நம்ம என்ன பண்ணிருப்போம், கொடுத்திருப்போம். நம்பிக்கையில்லா தீர்மானம்னா என்ன, நம்பிக்கை வாக்கெடுப்புனா என்ன, இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்திருப்போம். பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். அதே மாதிரி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, குஜராத்தோடைய தீனதயாள் துறைமுகத்துல வந்து இந்தியாவினுடைய முதல் பச்சை மெத்தனால், அதாவது கிரீன் மெத்தனால் உற்பத்தி நிலையம் எங்க அமைக இருக்கு. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னா ஜியோகிராஃபில வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் இந்தியா ஜப்பானுடைய ஒரு முக்கியமான ஒப்பந்தம், இது சர்வதேச அளவில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். உலக செஞ்சிலுவை நாள், ஓகேவா, தினங்கள்ல வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்திருப்போம். அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத சேர்த்து தான் கொடுத்திருப்போம். அதே மாதிரி ஒடிசாவில் அதிகபட்ச வன்முறை குற்ற விகிதம் பதிவாயிருக்கு. இது நம்ம சமூக பிரச்சனை, நமக்கு மெயின்ஸ்ல எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். பிரிமினரியில நமக்கு சிலபஸ்ல வந்து இது இருக்கு. அப்போ ஒடிசாவில் அதிக வன்முறை விகிதம் வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கு. அப்ப பாருங்க, இது யாரு வெளியிட்டாங்க, இந்திய கூட்டுறவு பணியகம் வந்து வெளியிட்டு இருப்பாங்க. அப்ப இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அடுத்து புதுவ ராணுவ தலைமை தளபதி யாரு, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புதிய கடற்படை தளபதி யாரு, நியமனங்கள். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்ல ஏவுகணை சோதனை. அடுத்து ஜனனி தளம், இது வந்து திட்டங்கள்ல வரும், குறிப்பா செயலில. கல்வி சாதனை, அதே மாதிரி வீட்டு வசதி, ஐஐடி மெட்ராஸ், ஸ்கை ரூட் ஏர்ஃபேஸ்னா என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்ல வரக்கூடியது. அதாவது நமக்கு சிலபஸ்ல இப்ப தனியா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கல, நமக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்ததுனால அது ரிலேட்டடான டாபிக் தான் நம்ம உங்களுக்கு இங்க எடுத்து கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ மே 10ஆம் தேதி என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் வந்திருக்கு, தமிழகத்தினுடைய 15வது முதலமைச்சரை யார் பொறுப்பேற்றிருக்கா, என்ன ஆர்டிகல் அடிப்படையில பொறுப்பேற்றிருக்காரு, அவர் முதல் கையெழுத்து என்னென்னலாம் போட்டிருக்காரு, இது எல்லாமே நம்ம இதுல பார்ப்போம். அதே மாதிரி மேற்கு வங்கத்துல புதிய முதலமைச்சராக பதவி ஏற்றிருப்பாங்க. மம்தா பானர்ஜி நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்தார். இப்ப அந்த கட்சி வந்து தோல்வியை தழுவி இருக்கும். அடுத்து பாருங்க, இந்தியாவினுடைய இளம் வீரர் அஃபார் சக்சேனா சர்வதேச மாஸ்டர் பட்டத்தை வென்றிருக்காரு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஒலிம்பிக், உயிரி எரிவாயு கொள்கை. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸோடைய தலைமை யார் இந்த ஆண்டுக்கான தலைமை வகிக்கிறாங்க, அதுல என்ன முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டது,
இந்தியா டிரினிடாட் உறவு, இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மே மந்த்துக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துமே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க நம்முடைய வீடியோல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதை நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்வதேச தாவர ஆரோக்கிய நாள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த்தை பத்தி கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா டாபிக்ல இருந்துமே நம்ம கொடுத்துருக்கோம். ஒபேக் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேவா? அதாவது எண்ணெய் ஏற்றுமதி கூட்டமைப்பு, இதை பத்திலாம் நம்ம கொடுத்துருப்போம். இதை யார் முதன்மை, யார் வெளியேறி இருக்கா, இதனால பணவீக்கம் இருக்கு, இது மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இந்த பிடிஎஃப்ல கொடுக்குறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.